உணவு தயாரித்தல் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்பில் எச்சரிக்கை. உணவு தயாரிப்பின் போதும் உட்கொள்ளும் போதும் தர நிர்ணயம் இல்லாத பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதால் மாரடைப்பு, புற்றுநோய் மற்றும் ஹோர்மோன் சமநிலையின்மை உள்ளிட்ட பல சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் சுற்றுச்சூழல் தொழில்சார் மற்றும் உணவு பாதுகாப்பு பணிப்பாளர் வைத்தியர் சாந்தனி விதான நீண்ட காலமாக பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காலை வேளையில் தேநீர் தயாரிக்கும் போது கொதிக்கும் சுடுநீரை தேயிலையுடன் சேர்த்து பிளாஸ்டிக் பாத்திரங்களில் போடுகிறோம் அல்லவா? பிளாஸ்டிக் போத்தல்கள், சாப்பாட்டு பெட்டிகள் போன்றவற்றில் முறையான தர நிர்ணயம் இருப்பதில்லை. அதேபோல் வெளியில் செல்லும் போது வீட்டிலிருந்து தண்ணீர் போத்தலை கொண்டு செல்லாமல் கடையில் இருந்து தண்ணீர் போத்தல்களை வாங்குகின்றோம். இவை அனைத்திலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் செயல்படுகின்றன. இவற்றை தான் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று கூறுகின்றோம். அத்துடன் PPA போன்ற வேறு சில இரசாயனங்களும் பிளாஸ்டிக்கில் அடங்கியுள்ளன. சில நேரங்களில் குழம்பு வகைகளை பொலித்தீன் உரைகளில் கொண்டு வருகின்றோம். சாப்பாட்டு பொதிகளில் பொலித்தீனில் கட்டப்பட்ட உணவே இருக்கின்றது. இவை அனைத்திலும் மூலம் பெருமளவிலான நச்சுக்கள் உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நச்சுக்கள் நீண்ட காலமாக உடலில் சேரும் போது அவை நமது இரத்த நாளங்கள் ஊடாக பயணித்து மூளை, சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளில் படிந்து விடுகின்றன. இவ்வாறு நீண்ட காலம் படிந்திருக்கும் போது அந்த உறுப்புகள் செயலிழக்கக்கூடும். மேலும் இரத்த நாளங்களின் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு போன்ற நோய்களும் உண்டாகலாம். PPA போன்ற இரசாயன பொருட்களால் ஹோர்மோன் குறைபாடு நோய்கள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற அசாதாரண நிலைமைகள் ஏற்படலாம். பலவிதமான தொற்றா நோய்கள் மற்றும் நீண்டகால அலட்சி தன்மைகள் கூட உருவாகலாம். இறுதியாக இவை பல்வேறு வகையான புற்றுநோய்களாக வளர்ச்சி அடையக்கூடும். எனவே நாம் தயாரித்த உணவை தயாரிக்கும் போது சுகாதார பாதுகாப்பான உபகரணங்களை பயன்படுத்தினால் மட்டுமே உணவு பாதுகாப்பு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். சமையலின் போது மண்பாண்டங்கள், உலோகம், கண்ணாடி மற்றும் செராமிக் பாத்திரங்களை நாம் பயன்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார்.